மெட்ரோ ரயில் திட்ட நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் பார்ப்பதாக மத்திய அரசுக்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். வரும் 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட்டை IRTC இணையதளம் வாயிலாகவும் முன்பதிவு செய்யலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கட்ராபாளையம் பகுதியில் உள்ள தனியார் மகளிர் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை 4 மணி அளவில் விடுதியில் உள்ள குளிர்சாதன பெட்டி திடீரென வெடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் தன்னை சிறையில் அடைத்தது சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி ஜாபர் சாதிக் தாக்கல் செய்திருந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வெள்ளையன் உடலுக்கு தலைவர்கள், வியாபாரிகள் அஞ்சலி செலுத்தினர். திருச்செந்தூர் அருகே பிச்சிவிலை கிராமத்தில் இன்று அடக்கம் நடைபெறவுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக SS உட்பள்ளி கொச்சுவேலி இடையே ஒருமுறை இயங்கும் வகையில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்தியாவில் பல மாநிலங்களில் காசநோய் பாதிப்பு சவாலாக உள்ள நிலையில் தமிழகத்தில் காசநோய் பாதிப்பிலிருந்து 85% குணமடைகின்றனர் என்று தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மாணவர்களின் வளர்ச்சியை பாதிக்கும் இணைய விளையாட்டுகளை கண்காணிப்பது அவசியம் என்று தலைமை செயலர் அறிவுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் எலக்ட்ரிக் பைக் 3 நாளில் 2 முறை பழுதடைந்த விரக்தியிலும் ஆத்திரத்திலும் பைக்கின் உரிமையாளர் எலக்ட்ரிக் பைக் ஷோரூமிற்கு தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளரின் மகன் புளிய மரத்தில் மோதி உயிரிழந்த நிலையில் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய நண்பனை காப்பாற்ற இயலாத விரக்தியில் மின்கம்பத்தில் ஏறி இளைஞர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சுந்தராபுரத்தில் 2 ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலையின் எதிரெதிரே நின்று கல்லெறிந்து சண்டை போட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று GK வாசன் வலியுறுத்தியுள்ளார். TNPSC குரூப் 2 தேர்வுக்கு இடைக்கால தடை கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்கள், மிலாது நபி என 4 நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என தமிழக அரசின் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் அணி சார்பில் உளுந்தூர்பேட்டையில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடைபெறும் என்று திருமாவளவன் அறிவித்துள்ளார். திமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டே மதுவுக்கு எதிராக போராட்டமா என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி வழங்கி இன்று உத்தரவிட்டுள்ளது. விஜய் கட்சி 6 மாதம்தான், அதற்கு மேல் தாங்காது என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் விமர்சனம் செய்துள்ளார். தாய்மகன் உறவு குறித்து கொச்சையாக பேசிய மகாவிஷ்ணுவின் சர்ச்சை வீடியோ வெளியாகியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் நேற்று பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார். குஜராத் மாநிலத்தில் சமீபத்தில் பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பல இடங்களில் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்கிறது. இந்நிலையில் குஜராத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 11 பேர் உயிரிழந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே லாரி கார் மோதி கொண்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி வடிவேலுவை வைத்து புதிய திரைப்படத்தை இயக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கஸ்டம்ஸ் அதிகாரி போல் நடித்து மும்பை மருத்துவரிடம் ரூபாய் 26 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை அரசு உதவி பெறும் தூய யோவான் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 2 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் முதல் நாள் நடைபெற்ற போட்டிகளில் இந்திய வீரர்கள் 9 பதக்கங்களை கைப்பற்றி அசத்தியுள்ளனர். 4வது தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டியின் மகளிர் உயரம் தாண்டுதலில் இந்திய வீராங்கனை பூஜா முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,728 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,716 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.